மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவர் தான் இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய ப்ராடக்ட்டை உங்க காம்படிட்டர் உங்கள விட பெஸ்ட் ப்ரைஸ்க்கு கொடுக்கவும் முடியும் இல்லையா? இந்த மாரி சமயத்துல உங்க ப்ராடக்ட்டு உங்கள விட கம்மியான பிரைஸுக்கு அவங்க குடுக்குறாங்கன்னா, உங்க கஸ்டமர்ஸ் எல்லாரும் அவங்கள நோக்கி போயிடுவாங்க. இந்த மாரியான சூழ்நிலையில உங்க ப்ராடக்ட்டோட விலைய நீங்களும் குறைக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. இப்படி இருக்கும்போது, நம்ம எப்படி நம்ம கஸ்டமர்ஸ அப்படியே தக்க வச்சுக்கலாம், புது கஸ்டமர்ஸ் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பேசிட்டு இருக்கோம். நார்மலா இப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படுச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட பிரைஸையும் நீங்க அதே ரேட்டுக்கு குறைப்பீங்க. அல்லது கொஞ்ச நாளுக்கு அவங்க இறங்குற வரைக்கும், ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதுதான் நடக்கும். பட் இந்த மாரி சிச்சுவேஷன்ல அவசரப்படாம சில விஷயம் பண்ணலாம். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, உடனே நம்ம டிஸ்கவுண்ட் குடுக்குறோம், ஆஃபர் குடுக்குறோம்னு சொல்லி ரேட்ட குறைக்காம, பேக்கேஜிங்க காம்போவா நம்ம வந்து அறிமுகப்படுத்தலாம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு கார் டீட்டெயிலிங் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்டீரியர் கிளீனிங்க்கு இவ்வளோ சார்ஜஸ், எக்ஸ்டீரியர் பாலிஷ்க்கு இவ்வளோ சார்ஜஸ், ஹெட்லைட்டுக்கு இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியா நம்ம பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். இதையே ஒரு காம்போ ஆஃபரா நம்ம குடுக்கலாம். சார் இந்த மொத்த பேக்கேஜ் சேர்த்து எடுத்துட்டீங்கன்னா, இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூல நாங்க குடுக்க முடியும். உங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட் மிச்சமாகும்னு சொல்லி நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போ பேக்கேஜஸா நம்ம குடுக்கலாம். சில கிளாத்திங் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம 1+1 எடுத்துக்கலாம், 2+3 எடுத்தீங்கன்னா இவ்வளோ ஆஃபர் இருக்கு. இந்த மாரி வந்து நம்ம வந்து அது காம்போவோ அந்த பேக்கேஜ சேல் பண்ணி கஸ்டமர்ஸ் குடுக்கும்போது, வாங்குறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குங்கன்னு நெனச்சு நம்மகிட்ட ரிப்பீட்டடா வாங்குவாங்க. 2வது விஷயம், ஃப்ரீ கிஃப்ட்ஸ் குடுப்பாங்க. இந்த பொருள வாங்குனா, இத நாங்க ஃப்ரீயா கிஃப்ட்டா குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நெறைய பேரு அத தப்பு பண்ணுவாங்க. இது தப்புன்னு சொல்ல முடியாது. இத வந்து இப்படி பண்ணுங்க, இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். என்ன அப்படின்னா, ஃப்ரீ கிஃப்ட்ஸ் குடுக்கறதுக்கு பதிலா கூப்பன்ஸ் ஆஃபர் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு பர்ச்சேசிங் நடக்கும்போது ஒரு ₹2000 கூப்பன நீங்க அவங்களுக்கு குடுங்க. அத அடுத்தடுத்த ஷாப்பிங் பண்ணும்போது நீங்க ₹200 10 டைம்ஸ் நீங்க வந்து இது இந்த டிஸ்கவுண்ட்டா நீங்க எடுத்துக்க முடியும். அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பன குடுத்தீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல ஒரு ரிப்பீட்டட் கஸ்டமர வந்து உங்களுக்காக உருவாக்குறீங்க. இவ்வளவுதான் விஷயம். நம்ம வந்து உடனே அந்த மார்க்கெட் சிச்சுவேஷன ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுடைய ரேட்ட குறைக்காம, நம்ம குடுக்கக்கூடிய ஆஃபர்ஸும், சர்வீஸஸும் இன்னும் பெஸ்ட்டா மேம்படுத்துறதுக்கு உண்டான வழிய பண்ணலாம். இன்னும் கலெக்ஷன்ஸ் இன்கிரீஸ் பண்ணலாம். இப்படியெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது, நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் பத்தின கவலை நமக்கு வேண்டியதில்ல. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளோட தரத்த நம்ம இன்கிரீஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர் நம்மள டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அ ஒரே விஷயம் நீங்க சேல்ஸ் பண்ணும்போது மைண்ட்ல வச்சுக்கணும். என்னன்னா, ஒரு ப்ராடக்ட்ட நீங்க சேல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையர தான் கிரியேட் பண்ணுவீங்க. அதே பையர் வந்து திரும்ப ரிப்பீட்டடா உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது தான் அவர் கஸ்டமர், அதாவது வாடிக்கையாளரா மாறுறாங்க. ஸோ பையருக்கும், கஸ்டமருக்கும் உண்டான வித்தியாசத்த புரிஞ்சுக்குங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட்ட ஒருத்தர் தலையில கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி சேல் பண்ணாதீங்க. அவங்க ஒரு கஸ்டமரா மாறணும், ரிப்பீட்டடா உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ட நீங்க சேல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரெகுலரான ஒரு கஸ்டமர் பேஸ் கிரியேட் ஆகும். உங்க பிசினஸ்லயும் சக்சஸ் பண்ண முடியும். சேல்ஸ் என்னதான் பண்ணுனாலுமே பிசினஸ்ல ரொம்ப குறைவா இருக்குதா? சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? அடுத்தடுத்த வீடியோல பேசுவோம். தொழில்கம் சேனல ஃபாலோ